தமிழ் பேசக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த விதத்தில் எங்களுடைய சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என அழைக்கப்படுகின்ற பிள்ளையான் அண்ணனுக்கு நான் மனப்பூர்வமான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொளி வழியாக நிச்சயமாக ஒரு நாள் இந்த காணொளியை பார்ப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அண்ணா என்ன விடயம் என்று பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு எங்களுடைய மட்டக்களப்பு நகர் பிரதேசத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொக்கிஷமான ஒரு பொது நூலகத்தை நீங்கள் அமைத்து வருகின்றீர்கள். அதற்காக இந்த இடத்துல நான் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நான் ஒரு கலைஞனாக இந்த இடத்தில் நான் மேலும் ஒரு விடயத்தை நான் தெரிவித்தாக வேண்டும். இன்றைக்கு நீங்கள் அமைத்து கொண்டிருக்கின்ற இந்த பொது நூலக அந்த சுற்றுச்சூழல் பல்வேறுபட்ட கலைஞர்களுக்கு மிகவும் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. நிச்சயமாக இன்றைக்கு எத்தனையோ கலைஞர்கள் அந்த இடத்தில் புகைப்படங்களை எடுப்பதையும் காணொளிகளை பதிவு செய்வதையும் காணக்கூடியதாக இருக்கும். பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்களில் இந்த காணொளிகள் பரவி வருகின்றது. இதன் அடிப்படையில் நானும் ஒரு பாடலை அங்கே ஒளிப்பதிவு செய்யலாம் என்று நான் சென்றிருந்தேன். ஆனால் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் நான் சென்றிருந்தேன். அவ்வளவு பெரிய அழகாக இருக்குமா என்ற ஒரு ஐயத்தில் தான் சென்றிருந்தேன். ஆனால் பார்க்க போனால் அந்த இடம் மிகவும் ஒரு அருமையான ஒரு அழகிய சூழலை ஏற்படுத்தி கொண்ட ஒரு இடமாகத்தான் அந்த இடம் அமைந்திருந்தது. இதற்காக உண்மையாகவே மென்மேலே நான் இந்த இடத்துல நான் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய வாசகர்களுக்கு ஒரு பக்கம் அந்த பொது நூலகத்தை அமைத்தாலும், எங்களுடைய கலைஞர்களுக்காக மறுபக்கம் ஒரு அழகிய சுற்றுச்சூழலை அமைத்து தந்திருக்கின்றீர்கள். அதற்காக மனப்பூர்வமாக மேன்மேலுமாக எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு எத்தனையோ அரசியல்வாதிகள் தங்களுடைய செல்வாக்குகளுக்காக பல்வேறுபட்ட தங்களுடைய பணங்களை வீணாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு வேளையில் இன்றைக்கு மக்களுக்காக மக்களின் நலன் கருதி ஒரு சிறப்பான பணியை நீங்கள் முன்னெடுத்திருக்கின்றீர்கள் என்றால் அதுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை. மிகவும் ஒரு சிறப்பான பணி, ஒரு மிகப்பெரிய ஒரு பொது நூலகத்தை நீங்கள் அமைத்து தந்திருக்கின்றீர்கள். எங்களுடைய மட்டக்களப்பின் ஒரு பொக்கிஷமாக. அதற்காக மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்களிடத்தில் அந்த ஒளிப்பதிவு செய்திருந்த அந்த பாடலை மேலே லிங்கில் கொடுத்திருக்கின்றேன். அந்த லிங்குக்கு சென்று நீங்கள் பார்வையிட்டுக் கொள்ளலாம். மிகவும் ஒரு அழகான ஒரு இடம், வரப்பிரசாதமான இடம். நீங்களும் அன்பார்ந்த மக்களே அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களுடைய பிள்ளையான் அண்ணன் இந்த பொக்கிஷத்தை தந்திருக்கிறார் என்பதற்காக மனப்பூர்வமான நன்றிகளை மென்மேலும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.